ஐயா பெரியம்மாங்க, தயவு செஞ்சு நீங்கள் அரசியல் விட்டு இல்லை, கட்சி விட்டு அமைதியாக போய் வீட்டில் படுங்க, ரெஸ்ட் எடுங்க, உங்கள் உடம்பு பார்த்துங்க. அதாவது எப்படி வந்து மனைவி அமைதியெல்லாம் இறைவன் கொடுத்த வரமோ, அதே மாதிரி பிள்ளைகளும் அமைதி வரம் இல்லை. சரியா? நம்ம வளர்ப்பு தான் அது. நீங்கள் அந்த அளவு நல்லா வளர்த்துருக்கீங்க சின்ன மாங்காவை. இனி சின்ன மாங்காய் உங்களை காய வச்சிச்சா? நீங்கள் பழுத்த மாங்காய், ஆனால் உங்களை காய ஆக்கிச்சு. அது சின்ன மாங்காய், உருப்படாத ஒரு மாங்காய். நீங்கள் அன்றைக்கே வந்து கட்சியில் பதிலாம் கொடுத்துருக்கூடாது, சேர்த்துக்கூடாது. அமைதியாக பசியாக டாக்டர் வேலை பார்த்தியா போடான்னு அனுப்பிச்சிருக்கணும். சும்மா இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் சாகிற வரைக்கும், நான் கட்சியில் இருக்க வரைக்கும் வாரிசு யாரும் வர மாட்டாங்க, குடும்பம் வர மாட்டாங்கன்னு சொன்னீங்க. அன்றைக்கே போய் பேசுவீங்கல்ல. அப்போ நீங்கள் போய் பேசினவர் உங்கள் பிள்ளை என்னென்ன பண்ணுவார்? தேவையில்லாத பெரிய மாங்காய் வெள்ளம் பார்க்காதீங்க. அமைதியாகவே படுங்க, ரெஸ்ட் எடுங்க, உடம்பு பார்த்துங்க. ஆண்டன் உங்களோட நல்ல வழி காமிச்சு, நல்ல புத்தி கொடுத்து, நல்ல வளமான வாழ்க்கை தட்ட உங்களுக்கு ஆண்டவன் நாங்கள் வேண்டிக்கிறோம். தயவுசெய்து ரெஸ்ட் எடுங்க. இனிமேலும் வந்து சின்ன மாங்காய் நீங்கள் மோத முடியாது. சின்ன மாங்காய் நீ வேறு மாதிரி மாங்காய் ஆயிடுச்சு. அது இப்போ பிஜேபி சேர்ந்துச்சுல்ல, அது சாயம் மாறிடுச்சு. அது மாங்காய் வந்து ஒரு பச்சையாக இருக்கும், காயாக இருக்கும்போது இல்லை மஞ்சளாக இருக்கும். இது காவி ஆயிடுச்சு, காவி மாங்காய். இது வேணாம். கட்சி விட்டோம், நாடு விட்டு வீட்டு சொல்ல கட்சி விட்டு விலகுங்க, கட்சியை கலைச்சிருங்க. அமைதியாக வீட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. உங்களை நம்பி இருக்கிற அன்பு மணி கிடையாது. அவரை நம்பி நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் மோடி நம்பியிருக்காரு. ஏன்னா குடும்பம் அங்கே இருக்குல்ல. உங்களை நம்பினே ஜிகமணி இருக்கார். அந்த ஜிகமணி இப்போ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் தயவு செஞ்சு. இந்த 2 பேர் நல்லா இருங்க. ஆண்டவனை வேண்டிக்கிறோம்.